ஸ்ரீகுருப்போ நம. அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். தர்மசந்தேகம் என்கிற பகுதியில் ஒரு கேள்வி. பிதர்களை உத்தேசித்து ஸ்ராத்தம் பண்ணுற போது அந்த ஸ்ராத்தம் பூர்த்தியான பிறகு ஸ்ராத்த சேஷம் என்று ஸ்ராத்தம் செய்த மீதி அன்னம் முதலியதானவற்றை சாப்பிடுவது மிக மிக முக்கியம். யாரெல்லாம் அதை சாப்பிடலாம் என்று தர்மசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது ஸ்ராத்தசேஷம் என்பதை கட்டாயம் போஜனம் பண்ணணும். ஸ்ராத்தம் பண்ணினவன் கட்டாயம் ஸ்ராத்தசேஷம் சாப்பிடணும். ஏகாதசி உபவாசம் இருக்கிறவராக இருந்தாலும் கூட ஏகாதசி அன்றைய தினம் ஸ்ராத்தம் செய்யும் பட்சத்தில் கட்டாயம் ஸ்ராத்தசேஷத்தை சாப்பிடணும். அதனால் ஏகாதசி உபவாசம் இல்லாத தோஷம் வராது, ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்ததான பலனும் கிடைக்கும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. ஆகையினாலே ஸ்ராத்தசேஷங்கிறத கட்டாயம் சாப்பிடணும். பிரதட்சிணம் அனுவிரஜ்ய புஞ்சீத பித்ருசேவிதம் என்று தர்மசாஸ்திரம் பிதர்களை ஆராதித்து முடித்த பிறகு அந்த ஸ்ராத்த சேஷத்தை சாப்பிடணும். சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ஸ்ராத்தம் கிருத்வாத் யோ விப்ரஹா நபுங்தேத கதாச்சன தேவா ஹவ்யம் ந கிருண்ணந்தி கவ்யானி பிதரஸ்ததா. அன்றைய தினம் ஸ்ராத்தம் செய்து ஸ்ராத்தசேஷம் சாப்பிடாமல் இருந்தால் என்ன வாருதுன்னா, அவன் செய்யக்கூடியதான தேவ காரியங்களாகட்டும் அவன் செய்யக்கூடியதான பிதற்காரியங்களாகட்டும் எதுவுமே பலனளிக்காமல் போயிடும். அதனால் கட்டாயம் சாப்பிடணும். மணி ரொம்ப ஆயிட்டது, பசியும் போயிடுத்து அப்படின்னு நிறையா பேர் சாப்பிடுவதை தவிர்ப்பது உண்டு. யதாபி க்ஷுன் நவித்யதே ததா சேஷபோஜனஸ்ய ஆவசியகம் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது. பசி இல்லை, அதனால் நான் சாப்பிட்ற நேரம் தாண்டி போயிட்டது, அதனால் நான் சாப்பிடலைன்னு அப்படி சாக்குப்போக்கு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. இந்த ஸ்ராத்தசேஷத்தை யார் யாரெல்லாம் சாப்பிடணும் என்று சொல்லும்பொழுது ததச்ச வைஸ்வதேவாந்தே சபிருத்திய சுத பாந்தவா புஞ்சீத அதிதி சஞ்யுக்தா சர்வம் பித்ருநிஷேவிதம். தன்னுடைய புத்திரன், பிள்ளைகள், பேரன்கள், நாட்டுப்பெண், பெண், தன்னுடைய கோத்திரத்தில் இருக்கக்கூடியதான ஞாதிகள், பங்காளிகள், இவர்களோடு சேர்ந்து ஸ்ராத்த சேஷத்தை சாப்பிடணும். பந்துக்கள், ஞாதிகளாக இல்லாத வேறு கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஸ்ராத்த சேஷம் சாப்பிடக்கூடாது. பித்ருசேஷம் து யோ புங்க்தே சோன்யா ஞாதி குலோத்பவாத் பிரதாய கர்த்தரே ஸ்வம் புண்ணியம் பாபமாதாய கச்சதி என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது. ஸ்ராத்தம் செய்பவனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்தால், அதாவது அவனுடைய ஞாதி சொந்தமாக இருந்தால் கட்டாயம் ஸ்ராத்தசேஷம் சாப்பிடலாம், தோஷமில்லை. ஆனால் அவனுடைய கோத்திரத்தை சேராமல் சொந்தமாக இருந்தாலும் கூட ஸ்ராத்தசேஷத்தை சாப்பிடக்கூடாது. அதாவது மாப்பிள்ளை தன்னுடைய சகோதரி வீட்டுக்காரர் இவர்களெல்லாம் சொந்தம்தான், ஆனால் நம் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. சகோதரி சாப்பிடலாம். ஸ்ராத்தசேஷத்தை ஸ்ராத்தம் பண்ணுறவனுடைய கூட பிறந்த சகோதரிகள் சாப்பிடலாம். தன் பெண் சாப்பிடலாம், பிள்ளை சாப்பிடலாம், பேரன் பேத்திகள் சாப்பிடலாம், தௌஹித்ரன் சாப்பிடலாம். ஆனால் தன் கோத்திரத்தை சேராமல் சொந்தமாக இருந்தாலும் கூட மாப்பிள்ளை, சகோதரியினுடைய வீட்டுக்காரர், மச்சினர் இவர்களெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் என்ன ஆறுதுன்னா, பிரதாய கர்த்தரே ஸ்வம் புண்ணியம், அவர்கள் அன்று வரை செய்ததான புண்ணியம் எந்த அளவு இருக்கோ அதை பூரா ஸ்ராத்தம் செய்தவனுக்கு கொடுத்துட்டு பாபமாதாய கச்சதி, அவனுடைய பாபத்தை பூரா வாங்கிட்டு இவர்கள்
அங்கிருந்து கிளம்பி போகிறான்னு சொல்லப்படுறது. அதனால் மற்ற கோத்திரக்காரர்கள் ஸ்ராத்த சேஷத்தை சாப்பிடுவது என்பது கூடாது, தவறுது. அதனால தான் பழைய நாளில் என்ன பண்ணுற வழக்கம்னா பந்துக்கள் சொந்தங்களையே ஸ்ராத்தத்திற்கு வச்சுண்டு செய்வது அப்படின்னு பழக்கம். அதாவது தன்னுடைய சகோதரி வீட்டுக்காரர், தன் மாப்பிள்ளை, தன்னுடைய மச்சினர் இவர்களையே பிராமணர்களாக வரிக்கிறது. அவர்களை பிராமணர்களாக வரித்து செய்யும் பொழுது ஸ்ராத்த சேஷம் சாப்பிட்ட தோஷம் கிடையாது. அப்படி செய்யணும். அவர்களையே பிராமணர்களாக வச்சுண்டு செய்து பண்ணினால் அப்போது ஸ்ராத்த சேஷம் சாப்பிட்டதான தோஷம் கிடையாது, நிமந்திரணம் செய்ததான பலன் இருக்குது. ஆகையினால மற்ற கோத்திரக்காரர்கள் கூட இருந்து நடத்தி வைத்து அது முடிஞ்சதும் ஸ்ராத்த சேஷத்தை சாப்பிடுவதுங்கிறது தவறு, செய்யக்கூடாது என்று தர்மசாஸ்திரத்தை பார்க்கும்பொழுது நமக்கு தெரிய வருது.